ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறார் ராஜா. நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு வேண்டிய ஒரு விசேஷத்த ஒரு விடுதலையை எங்கள் மத்தியில் நீர் அனுப்புவீராக. என்னை மறைத்து நீர் வெளிப்படும்படியான ஜெபிக்கிற முது பிள்ளைகளுக்கு தேவையான பரலோக ஆலோசனையை கத்தாவே நீர் அனுப்புவீராக ராஜா. தகப்பனே, எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறங்க. எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால உங்களை எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய சுத்த கிருபையினால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கூட யோனா 2ஆம் அதிகாரம் 8 வாசிக்கிறது போல, பொய்யான மாயை பற்றி கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்ற வசனத்தின்படி நாம் சில காரியங்களை வேதத்திலிருந்து ஆராய்ந்து பார்க்க போகிறோம். இந்த பூமியில் காணப்படுகிறது எல்லாமே பொய்யான மாயை தான். வேதத்தில் வாசிக்கிறோம், காண்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானவைகள், காணாதவைகள் தான் நித்தியமானவைகள் என்று சொல்லி நாம் வேதத்தில் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கி இந்த பூமியில் காண்ற எல்லாமே மாயா இருக்கிற அப்படின்னால வேதத்தில் சங்கீதம் 119ஆம் அதிகாரம் 37ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, மாயையை பாராதபடி என் கண்களை விலக்கி என்று சொல்லி தாவீது மிக அழகாய் சொல்லுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய கண்கள் எப்போதுமே இந்த பூமியில் இருக்கிற மாயை தான் பார்க்குது. நிறைய மாயான காரியம் நம்ம கண்களுக்கு முன்பாய் பெருகி கொண்டு வருகிறது. பிரசங்கி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால், மாயையை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் காணப்படுகிறது. இவைகளினால் மனுஷனுக்கு பிரயோஜனம் என்ன என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ இந்த பூமியில் ஒவ்வொரு நாள் அது தோன்றுதான், மாயை பெருக பண்ணுகிற அநேக விசேஷங்கள் என்று. ஆண்டவருடைய பிள்ளையே, அப்போ இந்த பூமியில் காணப்படுகிறதான இந்த மாயையை காணாதபடி என்று தாவீது கேட்குறான். அது மாத்திரமல்ல, சங்கீத புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை கூட நீங்கள் வாசித்தீங்கன்னா, நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமாக, நம்முடைய கைகள் பரிசுத்தமான ஒரு கைகளாக தேவனுடைய கூடாரத்தில் நாம் வாசம் பண்ண வேண்டுமானால் நம்முடைய ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதபடி என்று சொல்லி அங்கும் தாவீது ஜெபிக்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வேதத்தில் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 8ஆவது வசனத்தை வாசித்தீங்கன்னா, மாயைக்கும் பொய் வசனிப்புக்கும் என்னை தூரப்படுத்தும் என்று சொல்லி. இன்றைக்கி மாயை எங்கே பார்த்தாலும் மாயை. இந்த உலகத்தில் நமக்கு கிடைத்திருக்கிற இந்த வாலிப நாட்கள் பார்த்திங்கன்னா மாயை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த மனுஷனுமே மாயை என்று சொல்லி சங்கீதம் 39ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தெல்லாம் நாம் வாசிக்கிறோம். வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று. வாலிப நாள் வந்தோடனே அநேக வாலிபர்கள் நினைக்கிறாங்க, நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வேதம் சொல்லுதுங்க, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் நேசிக்கிற ஒரு அன்பு தான் உண்மையான ஒரு அன்பு. இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை வாலிப நாட்கள்னோடனே அதிகமான ஒரு சந்தோஷத்துலேயும் கழிகுறுதலையும் தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க, நல்லா மேக்கப் பண்ணணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் வேத அழகாக சொல்லுதுங்க, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று சொல்லி. அப்போ இந்த வாலிப நாட்களில் இந்த பொய்யான இந்த வாலிப கொஞ்ச நாள் தான் இருக்குது, அது மாயை போல் மறைஞ்சு போகும், நிழலை போல் மறையக்கூடிய ஒரு நாட்கள். கர்த்தருடைய பிள்ளை, அந்த வாலிப நாட்களில் ஆண்டவரை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், ஏசப்பாவை தேட வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பாக்கியம். நானே வழி சத்தியம் என்று ஏசப்பா சொல்லியிருக்கிறார். இந்த வேத வசனங்கள் தான் நமக்கு உண்மையான நித்தியமாய் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேத வார்த்தைகள். இந்த வசனம் தான் உண்மையான வார்த்தை. இது மட்டும் நம்ம இந்த பூமியில் ஒரு நாள் அழியாது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வானம் பூமி ஒழிந்தாலும் கூட வேத வசனம் ஒன்றும் அழியாதுன்று. ஆனால் இந்த வாலிப நாட்களில் நம்முடைய நண்பர்களோ அல்லது நமக்கு அருமையான யாரோ பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு அநேக வாலிபர்கள் தங்கள் வாழ்க்கையை அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தேவனை விட்டு தூரம் போகிறாங்க. ஆகவே தான் மாயைக்கு நம்ம ஆத்மாவை ஒப்புக்கூடாதபடி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த வாலிப நாட்களில் அநேக வாலிபர்கள் செய்கிற பல தவறுகளில் ஒன்று, பிரசங்கி புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நல்லா ஜாலியாக இருக்கணும், களிப்புள்ள இருதயம் நமக்குள்ளே இருக்குமானால் மூடனுடைய வாழ்க்கை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். மூடனுடைய இருதயம் களிப்பு வீட்டில் அது தங்கும் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்க, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 5 மூடருடைய பாட்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் நீங்கள் வாசித்தீங்கன்னா, மூடருடைய நகைப்பு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க நல்லா பாட்டு பாடணும், நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணணும். அது மட்டும் இல்லை,
அந்த பரியாசமான அந்த வார்த்தையை கேட்கணும். நாங்கள் தங்கள் வாழ்க்கையில் பரியாசக்காரர் மத்தியில் உட்காரக்கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டிவி, இன்டர்நெட் எல்லா காரியத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த மாயையான காரியம்தான். துன்மார்க்கர் போடும் வேஷம் கர்த்தருடைய பிள்ளையை அது கர்த்தருக்கு முன்பாய் பாவம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. அது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில் துன்மார்க்கர் போடுகிற வேஷமா, அல்லது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருவேளை நம்ம பார்க்குற அந்த நெட்டுன்னு நீங்கள் பார்ப்பீங்க அநேகருடைய வாழ்க்கையில் யூடியூப்பில். அப்படி பார்க்கும்போது சத்தியத்தை தான் கேட்பது போல் நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். அதில் கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கலப்படங்கள். சத்தியத்தை சத்தியமாய் சொல்லக்கூடிய கர்த்தருடைய ஊழியர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடுறாங்க. தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே இன்றைக்கி நம்ம போவோமானால் வேதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்களானால் அன்னாள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறா. அந்த நாளில் அவருடைய கணவர் சொல்கிறாரு, நீ ஏமா அழுதுகிட்டே இருக்கிற, 10 குமாரை பார்க்கலாம் நான் உனக்கு அதிகம் என்று சொல்லி தன்னுடைய அன்பை அந்த அன்னாள் இடத்துல கணவன் காட்டுறாரு. ஆனால் அந்த அன்பை கூட உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் ஆலயத்தில் போய் தன் இருதயத்தை உடச்சி ஊத்துறா. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் அந்த இருதயத்தினுடைய சத்தத்தை பார்க்குறார். அவருடைய அங்கலாய்ப்பு கர்த்தர் பார்க்குறாரு. அவருடைய இருதயத்தின் வேதனையை கர்த்தர் மாற்றுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற எத்தனையோ ஜனங்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க, தங்கள் வாழ்க்கையில் ஊழியர்களை நாடி போகிறாங்க. ஊழியரிடத்தில் போய் சொல்லிட்டா போதும், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணால் போதும், இவங்கள்ட்ட ஏதாவது நான் ஆலோசனை கேட்டால் போதும் என்று சொல்லி அந்த உலக பிரகாரமாக ஏதோ ஒரு காரியத்தை அப்படி டாக்டர்கிட்ட சொல்கிறது போல், ஒரு வியாதி ஒரு வேளை உனக்கு அதிகமாக இருக்கும்போது ஒரு டாக்டர்கிட்ட போய் நீ சொல்லும்போது அந்த டாக்டர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார், சில மெடிசன் எழுதி கொடுப்பார். மெடிசனை சாப்பிடாம நம்ம டாக்டர்கிட்ட சொன்னோம் அதனால் எனக்கு சுகமாச்சு நம்ம சொல்கிறோமா? இல்லை. அதே போல தான் ஊழியர்கள் நமக்கு ஜெபிக்கிறதுனால ஒரு விடுதலை, ஆனாலும் கூட நாம் ஜெபிக்கணும். அன்னாலை போல நாம் இருதயத்தை உடச்சி ஊற்றணும். இன்னைக்கு வெளி வேஷத்தில் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு மாயையான மாறுபாடான ஒரு வழி என்பதை மறந்து போயிடக்கூடாது. நீங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த வேதம் அழகாக சொல்லுதுங்க. 31ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் அதில் 27, 28, 29 வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. கர்த்தருடைய பிள்ளை ஒரு குணசாலியான இஸ்ரவேலினுடைய வாழ்க்கையை குறித்து அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம். வீட்டு காரியங்கள் எல்லாவற்றிலும் அவள் கண்ணோக்கமாய் இருப்பாள் என்று. இந்த காலத்தில் அப்படி குடும்ப காரியங்களை குறித்து அக்கறையுள்ள ஒரு பெண்கள் கிடையாது. கணவனால் புகழப்படுவது தான் அது உத்தமம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளை கணவன் புகழணும், பிள்ளைகள் எழும்பி நம்மளை பாக்கியவதி என்று சொல்லணும். ஆனால் இந்த புகழ்ச்சியை ஜனங்கள் விரும்புவதே கிடையாது. அவங்க ஃப்ரெண்டு புகழ்கிறாங்களா, அவங்க புகழ்கிறாங்களா, ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது தேவனால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று சொல்லி. நம்ம குடும்பம் சத்தியத்துக்குள்ளே நம்ம அருமையாக கர்த்தருடைய அன்புக்குள்ளே கட்டி எழுப்பப்படுவோமானால் நம்முடைய வாழ்க்கையானது கர்த்தர் நம்ம விரும்புகிறபடி நம்முடைய வேத அழகாக சொல்கிறது போல நம்முடைய குடும்பம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாய் மாறும். இதில் நோவாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நான் அந்த பூமியை அழிக்க போகிறேன், மனுஷனுடைய பாவம் பெருகி இருக்கிறது, அவருடைய இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று சொல்லி நோவாவோடு ஆண்டவர் பேசும்போது அங்கே இருக்கிற கர்த்தர் காண்பித்ததான அந்த கொப்பேர் மரத்தை எடுத்து ஒரு பேழை உண்டு பண்ணுகிறான். ஒருவேளை அது சாதாரணமாக அது ஒரு வேளை விறகாக இருந்திருக்கலாம், அது சாதாரண ஒரு பலகையாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த பலகை எடுத்து அவன் பேழையை கட்ட ஆரம்பிக்கிறான். எல்லாரும் பரியாசம் பண்ணுறாங்க, இவனுக்கு வேலை இல்லையா, இவன் இப்படி ஒரு பேழையை கட்டுறான். இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். கர்த்தருக்கென்று இன்னைக்கு நம்ம ஓடும்போது நம்மளை பார்த்து ஒரு கூட்டம் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணலாம், நம்மளை பார்த்து அற்பமாக எண்ணலாம். ஆனால் ஆண்டவர் அந்த பேழையை கட்டி எழுப்பின உடனே நோவாவுடைய குடும்பம் அத்தனை பேர் இந்த பேழைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வராரு. மழை வருது, வேதம் சொல்லிடுதுங்க, இந்த பூமி முழுசு அழியுது, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே அழியுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி பேழை கட்டும்போது அந்த பேழை அழியல, பேழைக்குள்ள இருந்ததான கர்த்தருடைய பிள்ளைகள் அழியல. அதே போல தான் இன்னைக்கு சத்தியத்தை சொல்லும்போது இன்னைக்கு அநேகர் பரியாசம் பண்ணுறாங்க. இது என்ன சத்தியத்துக்கு இப்படி இருக்கணுமா, நம்ம இவ்வளோ பக்தியாக இருக்கணுமா? ஆண்டவர் விரும்புகிறது கர்த்தருடைய பிள்ளையை நம்முடைய இருதயம் சுத்த இருதயமாக இருக்கிறதா. வேதத்தில் 1 புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கன்னா கற்பனைனா என்ன, கற்பனையின் பொருள் என்னன்னு சொன்னால் நமக்குள்ளாய் முதலாவது சுத்த இருதயம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். தேவனுடைய பிள்ளையை இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருதயத்தில் சுத்தம் கிடையாது. கர்த்தருடைய வசனம் சொல்லுதுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிக்க முடியுமா. நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குதா? கர்த்தருடைய பிள்ளையை நல் மனசாட்சி நமக்குள்ளே இருக்கிறதா?
கர்த்தருடைய பிள்ளை மாயமற்ற விசுவாசம் இந்த மூன்றிலிருந்து தான் பிறக்கக்கூடியது தேவனுடைய அன்புங்க. அந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் கர்த்தருடைய பிள்ளை அதுதான் ஆண்டவருடைய பார்வையில் விலையேற பெற்ற ஒன்று. அருமையான தீமோத்தி வாழ்க்கையை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்துருப்பீங்க. 2 தீமோத்தி புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனம். அவனுடைய விசுவாசம் கூட மாயமற்ற ஒரு விசுவாசம். ஆண்டவர் அதை சந்தோஷப்படுறார். அருமையான பவுல் அப்போஸ்தலன் கூட அந்த விசுவாசத்தை குறித்து சந்தோஷப்படுகிறார். தாய் மேலே பாட்டி மேலே இருந்த அந்த விசுவாசம், மாயமற்ற விசுவாசம் அந்த அருமையான மகனுக்குள்ளே காணப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மாறுபாடு உள்ள வழிகள். கர்த்தர் நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கீழ்ப்படிவது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம புறம்பா ஓடுகிறோம். யோபு புஸ்தகம் 31 அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 3வது வசனத்திலிருந்து எடுத்து நீங்கள் பாருங்க. மாறுபாடுடைய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையானது அக்கினிக்குள்ளாய் தீர்க்கப்படுமா? அவன் வாழ்க்கை ஒருவேளை மாறுபாடோடு நடக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க முடியாது. அதே அதிகாரத்தினுடைய 31ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. மாயையில் நடந்தேனோ தேவன் என்னை திராசில் வைத்து நிறுத்தி பார்ப்பார் என்று ஆண்டவருடைய பிள்ளை அவனுடைய நீதியெல்லாம் அவன் சொல்கிறான். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கண்களோடு உடன்படிக்கை பண்ணி மாயை பாராதபடி, மாயைக்கு என் ஆத்துமாவை ஒப்புக்கொடாதபடி, ஆண்டவரே மாயையான வசனிப்புக்கு என்னை கர்த்தாவே விளக்கம் என்று சொல்லி நம்ம ஜெபித்திருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளையை நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாய் காணப்படுகிறதா? இன்னைக்கு மாயான எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் பெருகி வரும்போது அதுதான் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் நாடி ஓடுறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இரவு பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவருடைய வசனத்தை நீ தியானிக்க ஆரம்பிச்சிட்டனா உன் காலத்தில் உன் கனியை நீ தருவ. அவன் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்படுகிற ஒரு மனிதன் என்று சொல்லி இந்த இருதயம் பொல்லாத இருதயமாக இருக்குது. ஆனால் இயேசுப்பாவுடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்களெல்லாம் ஆண்டவர் கழுவி நம்முடைய இருதயத்துக்குள் மாயமற்ற ஒரு விசுவாசத்தை வச்சிடறாரு. வைத்த உடனே வேதம் அழகா சொல்லுதுங்க, இந்த இருதயத்துக்குள்ளிருந்து ஆவிக்குரிய ஏராளமான கனிகள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த ஆவியின் கனிகளை குறித்து வேதத்தில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ ஆவியின் கனிகள் அந்த 9 பார்த்தீங்கன்னா அந்த கல்லான இருதயத்தை கர்த்தர் மாற்றின உடனே, சுத்த இருதயம் வந்த உடனே, மாயமற்ற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வந்த உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இந்த இருதயத்துக்குள்ளாக அப்படிப்பட்ட கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தை நாம் நாடும் பொழுது, நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடு நாம் காத்துக்கொள்ளும் பொழுது இந்த இருதயத்துக்குள்ள இந்த ஜீவ ஊற்றுள்ள நதிகள் புறப்படுது. எத்தனையோ பேருக்கு ஆறுதலான ஒரு வாழ்க்கை மாறுது. இதுதான் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்கிறார். மிக வேதம் அழகா சொல்லுது, வைராக்கிய வாஞ்சை உள்ள ஆவியானவர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை ஒருவேளை இந்த பூமியில் ஒருவேளை மறைந்து இருக்கலாம். ஆனால் வேதம் அழகா சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 92ஆம் அதிகாரத்தில் முதிர் வயதிலும் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமா இருப்பாங்களாம். யோசித்து பாருங்க. இந்த நாட்கள் வாலிப நாட்களை உன் வாழ்க்கையை மாயையில் நீ செலவழித்து விடாத. வீணாக வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையை பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிங்கன்னா அந்த பிரசங்கி சாலமோன் எத்தனையோ காரியங்கள் அந்த உலகத்தில் சம்பாதிக்கிறான். அவனை மாதிரி துரிதமாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் கிடையாது. வேலைக்காரர் வேலைக்காரிகள் எல்லாவற்றையும் அவன் சம்பாதிக்கிறான். சம்பாதித்தும் அவன் சொல்லுகிறான், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை. இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை கூட அவன் விளக்கலையாம். எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான், எல்லாம் சந்தோஷம் நினைக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான், எல்லாமே எனக்கு மாயை என்று சொல்லி. ஆண்டவருடைய பிள்ளையை நிழலை போல மாயை போல நம் நாட்கள் கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. விதத்தை நீங்கள் வாசிங்கன்னா யோபு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, துன்மார்க்கருடைய கெம்பீரம் குறுகினது, மாயக்காருடைய சந்தோஷம் ஒரே ஒரு நிமிடம் என்று சொல்லி. இந்த உலகத்தில் இன்னைக்கு மாயக்காரர்களை போல எத்தனையோ சினிமா நடிகர்லாம் வந்துட்டு போவாங்க. ஆனால் அந்த நடிகருக்கு பின்பாக போகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி ஓடுகிற அல்லது அப்படிப்பட்ட காரியங்களை நீ காட்சிகளை நீ பார்க்கும்போது அந்த சந்தோஷம் ஒரே ஒரு நிமிஷம் தான். ஆனால் இயேசுப்பா கொடுக்குற அந்த சந்தோஷம் நித்திய சந்தோஷங்க. அந்த சந்தோஷம் மாறவே மாறாதுங்க. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த சமாதானம் நித்திய சமாதானங்க. அப்பா தன்னுடைய சமாதானத்தை, தன் சந்தோஷத்தை தான் நமக்கு கர்த்தர் கொடுக்கிறாராம். யோசித்து பாருங்க. இன்னைக்கு மாயான எத்தனையோ காரியங்களை பின்பற்றி தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிற ஒரு கூட்டம் காணப்படுகிறாங்க. தேவனுடைய பிள்ளை அது மாத்திரமல்ல, அவரை உண்மையாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் தேவனுடைய பிள்ளையை அவனுக்கு தான் தேவன் பூரண சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று சொல்லி எசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ நம்ம இயேசுப்பாவை உண்மையா பற்றி கொண்டிருக்கிறோமா? வேதத்தில் நீங்க வாசிங்கன்னா அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்க. சீமோன் என்று சொல்லப்பட்ட ஒரு மாய வித்தைக்காரன், அவன் இந்த அருமையான பிலிப்பை பார்க்குறான், பின்பற்றுகிறான், பிலிப்பை பற்றி கொண்டான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம்.
பாருங்க, கடைசியில் அவனுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ள ஒரு இருதயம் கிடையாது. அவன் பணத்தினால கிருபையை சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறான். ஆனால் அவனுடைய துர்க்குணம் ஒரு நாள் வெளிப்படுகிறத நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த உலகத்தில் என்ன நினைக்கிறோம்? ஏசப்பாவை பற்றி கொள்ளலை, ஊழியர்களை பற்றுகிறோம், மனிதர்களை பற்றி கொள்கிறோம். மனிதன் வாழ்க்கையெல்லாம் போய் மாய, அவன் பேசுகிறதெல்லாம் வார்த்தைகள் உண்மை கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். நம்ம அவரை பற்றி கொள்ளலை. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவியமானது ஆசீர்வதிக்கப்படலை, ஒரு நிலையான ஒரு ஜீவியமா இல்லை. அலக்களிப்பு, போராட்டம். தேவனுடைய பிள்ளையே, அப்ப இன்றைக்கு நீ மாயையை பார்க்காத, இந்த உலகத்தின் காரியத்தை பார்க்காத, அப்பா உனக்கு கொடுக்கிறதான அந்த நித்திய மகிழ்ச்சியை நீ பார்ப்பாயானால் ஆண்டவர் உனக்கு உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதத்தை உன் வாழ்க்கையில கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த உலகத்துல நமக்கு நல்லல் நினைக்கிறது இந்த உலகத்தின் நாட்களை வேத அழகா சொல்லுதுங்க, மாயையான மாதங்கள் என்று சொல்லி யோபு தன் வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறான். நமக்கு பார்க்குற மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்லல்ல ஓடுகிறோம். அப்போ இந்த நாள் நல்லா இருக்கு, இந்த நாளில் இப்படி இருக்கலாம், இப்படி என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அது நமக்கு மாயையான நிழல் போல. நமக்கு தேவை சர்வ வல்லவருடைய நிழல். அந்த நிழலுக்குள்ள நம்ம வந்தாதான் அவருடைய சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளையே, அவர் சட்டைகளின் கீழ் இருக்கிற ஆரோக்கியம் உனக்கு வேணும்னா தெய்வீக சுகத்துக்குள்ள நீ வந்து நிற்கணும். ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு சர்வாங்க சுகம், அப்பா நீர் எனக்கு கொடுக்கிற ஒரு பரிபூர்ண சுகம். இன்னைக்கு மனுஷன்கிட்ட போய் நீ சொல்லி எத்தனையோ காரியங்களுக்காக நீ அறிக்கையிடலாம். ஆனா ஆண்டவர் பாதத்தில் நீ வந்து விழுந்து போராடும் போது கர்த்தர் உன்னுடைய சிறையிருப்புகளை, கர்த்தர் தெற்கத்தி வெள்ளங்களை திருப்பது போல தேவன் திருப்ப அவர் வல்லவராய் இருக்கிறார். உனக்கு தலையில நித்திய மகிழ்ச்சியை தேவன் உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில மனுஷனையும் பார்க்கிறோம், உலகத்தையும் நம்ம பார்க்கிறோம், அதே நேரத்தில் தேவனையும் பின்பற்றணும்னு நினைக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஆண்டவர் பார்வையில் அழகாக சொல்கிறார். நீங்கள் மத்தேயு 6 அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. அங்கே 3 காரியத்தை வேதத்தில் வாசிக்கிறோம். மாயமான ஜபம் என்று. இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த மாய்மாலமான ஒரு ஜபம். நம்முடைய ஜபமானது அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் நம்ம வாழ்க்கையானது ஜப ஜீவியத்துக்குள்ளே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம செலவு பண்ணிக்கிறோமா? வேத அழகா சொல்லுதுங்க, பகல் காலம் இருக்கிற வரையிலும் தான் கிரியை செய்ய முடியுமா? ராக்காலம் வரப்போது, கிரியை செய்ய முடியாத ஒரு ராக்காலம் வரப்போது. பகலுக்குரியவர்களாகிய நாமோ ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொண்டு ஆண்டவருக்காய் வைராக்கியமா நிற்கணுமே. அப்படி நிற்க முடியாதபடி இன்னும் இருளுக்குரியவர்களாவே நம்ம காணப்படுகிறோமே. இந்த அருமையான வேளையில கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுத்து கேட்க போறேன். இயேசுப்பா, இன்றைக்கு என் வாழ்க்கை உம்முடைய நிழலுக்குள் வரக்கூடிய ஒரு வாழ்க்கையா என் வாழ்க்கை மாற்றுங்கப்பா. சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாய் நான் இருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, என் ஜீவியத்துல கர்த்தாவே தகப்ப உம்மது நிழலுக்குள் இருக்கிற அந்த சட்டையின் கீழ் இருக்கிற அந்த ஆரோக்கியத்தை எனக்கு தாங்க. சங்கீதம் 91 அதிகாரத்தில் 10 எவ்வளவு அழகா போட்டுக்குதுங்க. வாதவன் கூடாரத்தை அணுகாது. நீ எங்க பார்த்தாலும் வேதனைகள், வலிகள், போராட்டங்கள். கர்த்தருடைய பிள்ளையை பலன் இல்லாத ஒரு நிலைமை, சரீரத்தில் உண்மையாகவே எத்தனையோ பலவீனத்தின் மத்தியில் சிக்குண்ட நிலைமை. ஆனால் இயேசுப்பா கொடுக்கிற அந்த நித்திய ஆசீர்வாதம், தேவனுடைய பிள்ளையை நமக்கு கொடுக்கிற தெய்வீக ஒரு பலன், என் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் வெளிப்படும் என்று சொன்னார் அல்லவா? நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமா இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா? ஆண்டவருடைய பிள்ளையை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானுடைய பலன் உன்னை வந்து பலப்படுத்தலையா? நீதிமான்கள் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் உனக்கு பலனுள்ளதாய் மாறவில்லையா? அந்த தெய்வீக பலனை நீ எடுத்துக்கொள்ளல. இந்த உலகத்தின் பலனை சாப்பிட்டா போதும், அது செஞ்சா போதும். கொலைசியர் 2 அதிகாரத்தை உட்கார்ந்து எடுத்து நீங்க வாசிங்க. அங்க அழகா போட்டுக்குதுங்க. 8வது வசனத்திலிருந்து எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. லௌகிக ஞானத்தினாலும் மாயையான தாழ்மையினாலும் ஆண்டவருடைய பிள்ளை ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி. அதே அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி எடுத்துக்கொண்டு நீங்க வாசித்து பாருங்க. மாயையான தாழ்மை, என்ன சாப்பிடாத, அது செய்யாத, இது செய்யாத. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அப்படிதான். எத்தனையோ விதமான காரியத்தை உலக பிரகாரமாக நம்ம கடைபிடிப்பதனால அதனால எனக்கு ஒரு பலன் உண்டுன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்படி அல்ல. கர்த்தர் நம்மை பலப்படுத்தாவிட்டால், கர்த்தர் நமக்கு ஜீவனாய் இல்லாவிட்டால், கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பலனாய் மாறாவிட்டால், கர்த்தருடைய அந்த தெய்வீக பலன், அந்த ஜீவன் நமக்குள்ள வராவிட்டால் பிரயோஜனம் இல்லைங்க. எஸ்ப்பா அழகா சொல்கிறார், வசனத்தை பெற்று நீங்க தேவர்கள் என்று சொல்லி. அப்ப யோசித்து பாருங்க, தேவர்களா அவரோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது மனிதர்களோடு கூட நம்ம ஒவ்வொரு நாளும் செலவு பண்ணி நம்முடைய கிருபையை நம்ம இழந்து போய் கொண்டிருக்கிறோமா? இன்றைக்கு அப்பா பாதத்தில் அம்மா கேட்க போற, அப்பா நீரனை பலப்படுத்தும். கல்வாரி சிலுவையில நமக்காய் சிந்தின அந்த ரத்தத்தின் துளிகள் இன்றைக்கு நம்ம பலப்படுத்தாது வல்லதாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையை உன் பலவீனத்துல கர்த்தர் பலனை இன்னைக்கு உனக்கு கொடுத்து உன்னை தெய்வீக சுகத்தினால ஆண்டவர்
இடைகட்ட ஒரு போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்கிறது பொல்லாத பிசாசு தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று சொல்லி பயங்கரமாக கிரியை செய்து கொண்டிருக்கிறான். என்னுடைய பிள்ளையை அன்றைக்கு பேதுருவிடத்தில் ஆண்டவராக இயேசு பேசுகிறார். மனுஷகுமாரன் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கணும், அவருடைய வாழ்க்கையில் இப்படியாக அவர் கொலை செய்யப்படணும் எல்லாம் சொல்லும்போது அவன் சொல்றான், உமக்கு இதெல்லாம் நேரிடக்கூடாது. அப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி. பேதுரு ஒருவேளை பரலோகத்தின் திறவுகளை பெற்றவனா இருந்த போதிலும் கூட அவன் ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், அப்பா உம்மை நேசிக்கிறேன், என் ஒருவருக்காக ஆண்டவரை நீர் மறிக்க கூடாதுன்னு ஒருவேளை சொன்ன போதிலும் அந்த இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை மாத்திரம் செய்கிறார். பேதுருவை நேசிக்கல. அதே போலதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்ம வாழ்க்கையில மனிதர்கள் நம்மளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற விடாதபடி நம்ம மைமாலமான வார்த்தைகளை சொல்லி நம்ம தடுக்க பார்ப்பாங்க. நேசிப்பது போல பொய்யான நேசத்தை காண்பிக்க பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, நீ இது செய்யாத, நீ அப்படி போகாத, இப்படி போனா உன் சரீரம் பலவீனமாகும், அதிகமாக பாசிட்டிவ் இருக்காத, ஜபத்தில் அதிக நேரம் உட்காராத, இப்படிலாம் மனுஷன் பேசுவான், பிசாசு பேசுவான். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு அப்பாவுடைய பாதத்தில், அப்பா நீர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எனக்கு பலன் தாங்க. பிதாவே நீர் என்ன எனக்கு கற்றுக் கொடுக்கிறீரோ அதை மாற்றம் பேசுவதற்கு கிருபை தாங்க. அப்பா அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க நீ கேட்பாயானால் இந்த உலகத்தில் காணப்படுகிற இந்த பயங்கரங்கள் மாயைக்கு இயேசுவை தப்புவிக்க முடியும். இந்த உலகம் மாய ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த உலகம் நித்தியம் கிடையாது. இந்த உலகம் ஒரு நாள் அக்கினிக்கிரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டிய ஒன்று, அப்பா மாறாத உம்முடைய அன்புனால நீரனை இடைகட்டும் ஆண்டவரே. இந்த உலகத்தின் கத்தாவே வேஷம் கடந்து போகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். மனுஷன் வேஷமாகவே திரிகிறபடினால இந்த உலகத்தின் மக்களை நாம் பார்க்காதபடி அப்பாவை நீ பார்க்க ஆரம்பிப்பாயானால் ஆண்டவருடைய அந்த ரத்தத்தின் வல்லமையினால சாட்சியின் வசனத்தினால பொல்லாங்கன உன்னால ஜெயிக்க முடியும். தேவனுடைய பிள்ளையே, உனக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். பரலோகத்தை உனக்கு முன்பாய் காண்பிக்கிறார். பரலோக இந்த பூமியில எத்தனையோ காரியத்தை கட்டி வாழ்க்கையில சம்பாதித்த எத்தனையோ உலகத்தின் மக்களை இன்னைக்கு பார்க்கிறோம். ஆனா ஒரு பொருளை கூட நம்ம கையில் எடுத்துட்டு பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. இந்த பூமியில நம்ம சம்பாதிக்கிற அத்தனைமே காண்கிற அத்தனைமே அழிந்து போகக்கூடிய ஒன்றுங்க. கர்த்தருடைய பிள்ளை, அப்ப உலகத்துக்காக நம்ம கிரியை செய்ய போறோமா அல்லது இயேசுப்பாவுக்காக நித்தியத்துக்காக ஆண்டவரே பரலோகத்துக்காக அங்கு நான் பொக்கிஷம் சேர்க்கணுமே, பரலோகத்தில் எனக்கு ஆசீர்வாதம் வேணுமே, அப்ப காணாத அந்த பரலோகத்தை குறித்து எனக்கு சரியான வெளிப்பாட தாங்கன்னு சொல்லி நம்ம கதற போறோமா? இந்த பூமியில இஸ்ரவேல் ஜனங்க கூட தங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மன்னா பெய்து அந்த மன்னாவை அவங்க சாப்பிடும் போது முறுமுறுத்து கொண்டே சாப்பிட்றாங்க. வேத அளவு சொல்லுதுங்க, அவருடைய கூடாரங்களில் முறுமுறுப்பின் சத்தம் கேட்டதான். இன்னைக்கு உன் கையில எத்தனையோ வேத வசனம் ஆண்டவர் கொடுக்கிறார், எத்தனையோ மன்னாவாகிய கர்த்தருடைய வார்த்தை உனக்கு கிடைக்கும் போது நீ அதை சாப்பிடாம ஆண்டவருடைய பிள்ளையை ஆண்டவருடைய உனக்கு கொடுத்திருக்கிற ஆலோசனை நீ பார்க்காம நீ உலகத்தின் காரியத்தை பார்க்கிற, உலகத்தின் எத்தனையோ விதமான ஆபாசமான காரியத்தை பார்க்கிற. உன் கையில் இருக்கிற இந்த நெட், யூடியூப் அல்லது கூகுள் உனக்கு எத்தனையோ உலக காரியத்தை தான் கொடுக்குது. ஆவிக்குரிய காரியத்தை உனக்கு அது கொடுக்கவே முடியாது. ஏன்னா அந்த உலகம் பொல்லாங்கு கொடுக்குது. ஆண்டவருடைய பிள்ளை பொல்லாங்கனுக்கு நல்லா தெரியும் உன்னுடைய பலவீனம், உன்னுடைய எல்லா விதமான தோல்வி அவனுக்கு நல்லா தெரியும். இன்னும் கொஞ்ச காலம் உண்டு என்று பொல்லாத பிசாசு உன்னை ஒருவேளை ஏமாற்றுவதற்கு பல வகையான குழிகளை உனக்கு விரோதமாய் வெட்டி வச்சிருக்கிறான். அந்த குழியில நீ விழுந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளையே, அந்த கண்ணில நீ விழுந்துடக்கூடாது. ஆகவே தான் இந்த அருமையான வேளையில மாயைக்கு என்னை விலக்கி காத்துள்ளும் ஆண்டவரே, பொய்யான மாயை நான் பின்பற்றி விடாதபடி ஆண்டவரே உமது வேத வசனங்களின்படி என் வாழ்க்கையை உயிர்ப்பீம் என்று சொல்லி அப்பா பாதத்துல நம்ம தாழ்த்த போறோம். இயேசுப்பாவுடைய முகத்தை நாம் நோக்கி பார்க்க போறோம். கொஞ்ச காலம் தெனினால் அந்த நாளில் வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை தெனினால் மடியில் விழுந்து கிடந்ததான சிம்சோன் வாழ்க்கையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளையை இன்னைக்கு உலகத்தின் மடியில் நீ விழுந்து கிடக்கிறாயா? யாருடைய மடியில்? இயேசுப்பா மடியில் அமர்ந்திருக்க வேண்டிய நீ, அப்பாவுடைய மார்பில சார்ந்திருக்க வேண்டிய நீ இன்னைக்கு உலகத்தின் சிற்றின்பங்களின் மடியில் நீ படுத்திருப்பாயானா உன் பலன் கொஞ்சமா போயிட்டு இருக்குதுங்க. உன் பார்வை ஒருவேளை தேவனுடைய பிள்ளையை உலகத்தின் மக்களோடு இருக்குமானால் அல்லது உன் பார்வை உலகத்தின் மேல இருக்குமானால், ஆபாசமான காரியத்தின் மேல இருக்குமானால், ரகசிய பாவத்தின் மேல வாழ்க்கை இருக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளையை நித்திய அழிவுக்கு நேரா நீ போய்கொண்டிருக்கிற. இன்னைக்கு அப்பாவை நோக்கி நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல எனக்கு நல்ல விளைச்சல் இருக்கிறது என்று சொல்லி தான் ஜீவியத்தில் நினைக்கிறான். நான் அநேக வருஷம் அதை சாப்பிட்டு நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா ஆண்டவர் அந்த நாளில் சொல்கிறார், மதிகட்டனே, இன்றைக்கு ராத்திரி உன் ஆத்மா அவனை விட்டு எடுபடுமானால் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருக்கு என்று சொல்லி. அதே போல இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ நீ சேர்த்து வச்சிருக்கலாம், எத்தனையோ சொத்துக்கள் இருக்கலாம், உன் பேர்ல எத்தனையோ நிலங்கள் இருக்கலாம். எதை நம்ம கொண்டு போறதில்ல. இன்றைக்கு நம்ம மனம்
மனம் திரும்புவோம். ஒரே ஒரு வாழ்க்கை, பார்க்கிறதெல்லாம் மாயை, பார்க்கிறதெல்லாம் நித்தியமானவைகள். தேவனுடைய பிள்ளையை நித்தியமான பரலோகத்தை பார்க்க நீ கற்றுக்கொள். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலையும் அந்த பரலோகத்தின் சித்தத்தை நீ ஒவ்வொரு நாளும் அப்பாட்ட நீ கேட்டிருக்கிறாயா? அந்த சித்தம் உன் வாழ்க்கையில் நிறைவேறினா மட்டும்தான் தேவனுடைய பிள்ளையை பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஒருவேளை அந்த வனாந்தரத்திலேயே கர்த்தருடைய பிள்ளையை முறுமுறுத்த அத்தனை சடலங்களும் கீழே விழுந்ததான். ஒரு 20 வயதுக்கு கீழே இருந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் அந்த கானானுக்கு நேராக போச்சு. உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினதான காலேபும் யோசுவா மாத்திரம்தான் கானானுக்குள்ள நுழைஞ்சாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை பரிதபிக்கப்பட்ட வாழ்க்கையாய் இந்த உலகத்தோடு முடிந்து விடக்கூடாது. தேவனுடைய பிள்ளையை நித்தியத்துக்கு நேராய் போக முடியும். அப்பா, என் பேரை பரலோகத்தில் எழுதி வைத்ததற்காய் மக ஸ்தோத்திரம் என்று ஆண்டவருடைய பாதத்தை பரலோகத்தை நீ பார்க்க கற்றுக்கொள். பரலோகத்தில் உன் பேர்ல கர்த்தர் வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இயேசுவை பின்பற்றுவாயானால் உனக்கு மேலான ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம். அப்பா, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஷபல தீரபா, தேங்க்யூ ரபா, கிரபல தீரபா, தேங்க்யூ ஃபாதர். மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றியோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான அருமையான இந்த நாளில் கூட தகப்பனே, மாறுபாடுள்ள சந்ததிக்கு எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும்படி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற மேலான ஆலோசனைக்காக நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். பா, பிற ஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதீர்கள் என்று எங்களுக்கு நீர் ஆலோசனை சொன்னீர்களவா? அப்பா, எங்க வாழ்க்கை வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக ஆண்டவரே தகப்பனே, பொய் வழியை நாங்கள் வெறுத்து உமது வேதத்தை பற்றி கொள்ளக்கூடிய உணர்வுள்ள ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். வேதமே வெளிச்சம் ஆண்டவரே, வேத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியாக ஜீவனமாய் இருக்கிறதுனால அப்பா, எங்களை சரியான முறையில் கர்த்தருடைய வார்த்தைகளை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ராஜா, எங்களை உணர்வுள்ளவர்களாய் மாற்றுவீராக. அப்பா, எம்மாவூர் சீஷருடைய இருதயத்துக்குள் இருந்ததான எல்லா மந்த நிலைமைகளை மாற்றி போட்டு அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இதுவரையிலும் இருந்த குழப்பங்கள், மந்த நிலைமைகள், ஆண்டவரை இருளான நிலைமைகள் இருந்து பிள்ளைகளை நீ தூக்கி எடுப்பீராக. தகப்பனை, இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? குந்தி குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல அப்பா. தகப்பனை, மெய்யாகவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கத்தாவே வழியை நீர் காண்பித்திருக்கிறதுனால அடிச்சுவடுகளை உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி எங்களுக்கு நீர் முன் மாதிரியை வைத்து போனபடினால அங்க மாத்திர பார்க்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. இந்த உலகத்தை பார்த்து விடக்கூடாதுப்பா. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் பொய் வழிய ஆண்டவரை தெரிந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, எத்தனையோ பேர் கத்தாவே போதை பாக்குக்கும், ஆண்டவரே எத்தனையோ பேர் உலகத்தின் காரியங்களுக்கும், எசுப்பா தகப்பனை ராஜா இன்டர்நெட் இன்னும் கத்தாவே பயங்கரங்களுக்கும் தங்க வாழ்க்கையை கத்தாவே தகப்பனை ஒப்பு கொடுத்து கிருபை இழந்து போய் கொண்டிருக்கிறாங்க. பொல்லாத ஆண்டவரே மாயையை பின்பற்றாதபடி அப்பா, பிள்ளைகள் வாழ்க்கையில தகப்பனை ஒரு பெரிய மனம் திரும்புதல நீர் கட்டிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இதை என்னால விட முடியலையே, இந்த பாவத்திலிருந்து கத்தாவே எனக்கு விடுதலை இல்லை என்று கண்ணீரோடு கேட்கிற பிள்ளைகளை கத்தர் சந்திப்பிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் அப்பா சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாத ஆண்டவரே இந்த உலகத்தின் காரியத்திலிருந்து பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தருவீராக. உலகத்தின் அதிபதி ஆண்டவரை வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பொல்லாத பிசாசு ஆண்டவரை தகப்பனை கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசி காலத்தில் அப்பா பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாய் எத்தனை பேர் தங்க வாழ்க்கையில கிருபை இழந்து போனார்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்படும்படியா நான் செபிக்கிறேன். மீதியான வேலையை பொறுப்பெடுப்பீராக. எல்லா அடிமைத்தன கட்டுகளில் இருந்து பிள்ளைகளை கத்தனை இப்பொழுது விடுதலையாக்கும்படியா நான் செபிக்கிறேன். எல்லா துதியான மகிமை எடுத்துக்குங்க. இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.